அக்டோபர் 14ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் கொடைக்கானலில் நடக்க இருக்கிற ஆராதனை பெருவிழாவிற்கு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் வருகிறார். யாவரும் சபை பாகுபாடின்றி கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வேற சாவாமையில மரணத்தை பற்றி பேசும்போது உங்களுடைய இதில் தான் நான் கேட்டேன். ஆக்சுவலாக வயசாகி இறந்துட்டாங்கன்னா அது ஓகே, பட் ஆனால் நீங்கள் அந்த யங் ஏஜில் இறக்குறது, குழந்தைங்க இறக்குறதெல்லாம் வந்து எப்படி இதை வந்து மரணத்தை நல்லது சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்து. இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்தார்ல காடு. ஒரு காலத்துல மரணம் இல்லாத நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொன்ன நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இங்க கொண்டு வந்து அடுத்தடுத்து கொண்டு போயிடுவாருன்ற. நம்ம வந்து சீனியர்ஸ் எப்படி வந்து இப்போ வீட்டில் வந்து நம்ம ஃபாதரோ பிரதரோ நம்ம திட்டுறே இல்லையா, ஒன்றும் பதிலுக்கு நீ ஒரு ஆளாயன்னு பேசுகிறோமா, பேச மாட்டோம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்லி தே ஆர் எல்டர்ஸ். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா வந்து அப்போ தேவன் இதை பேசவில்லையா அப்படின்னா, மோசேட்ட தேவன் பிரமாணத்தை தான் பேசினார், முகமுகமாக பேசினார். ஆனால் கிருபையை மோசை மூலமாக தேவன் வெளிப்படுத்தலை. ஓகே, அவனுடைய ஜீவன் அழியாம அவனுக்குள்ள இருக்கு. சரி, அவன் விரும்புகிற வரைக்கும் ஊழியம் பண்ணலாம். ஓகே, அதான் நான் அழகாக சொல்லியிருந்தேன். போலீஸ் வாகனம் வேறு, சொந்த வாகனம் வேறு. ஓகே, போலீஸ் வாகனம் வந்து உங்களை கூப்பிட வந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. உங்களை கொத்த தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் மரணம். ஓகே, பழைய ஏற்பாட்டு மரணம். சரி, கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவனுடைய மரணம் என்னன்னா வந்து சொந்த வாகனம். ஓகே, 9 மணிக்கு போகும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 9 மணிக்கு வரலன்னா டிரைவர் கத்த முடியாது. ஓகே, சாரிப்பா இன்னைக்கு 12 மணிக்கு போவோம். சரி, சரிங்க சார். அதுதான் மரணத்தின் மீது நமக்கு அதிகாரம் எடுக்கிறோம். சரி, அப்பதான் வந்து அதுக்கு பேர் தான் அந்த சாகாமை அழியாமைன்றது. ஓகே, ஸோ இது வந்து அப்படியே உசுறு போகாமல் ஊசலாடிக்கிட்டே திரிகிறது அது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த சாவாமை பற்றி நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. நம்ம அடுத்ததுக்கு அப்படியே மூவாங்க. வேற இந்த சாவாமையில் மரணத்தை பற்றி பேசும்போது உங்களுடைய இதில் தான் நான் கேட்டேன். ஆக்சுவலாக வயசாகி இறந்துட்டாங்கன்னா அது ஓகே, பட் ஆனால் நீங்கள் அந்த யங் ஏஜில் இறக்குறது, குழந்தைங்க இறக்குறதெல்லாம் வந்து எப்படி இதை வந்து மரணத்தை நல்லது சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திருந்தீங்க. கரெக்டு. அதாவது வயசாகி மறிக்கிறது ஓகேன்றதே வந்து அதுவே ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அது ஓகே, நீ அதையே மைண்டில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள். வயசானதை ஆட்களை கோட் ஷூட் போட்டு அழகா பெட்டியில் வைக்கிறதா பார்க்க சொல்லி. ஆனால் 28 வயசுல ஒரு தாய் கொரோனா பீரியட் அப்போ ஜங்ஷனில் படுத்திருந்த இறந்துருச்சு. அந்த 3 வயசு குழந்தை 2.5 வயசு குழந்தைக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியாமல் எழுப்பிக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு மனிதன், ஒரு மனிதாபிமானம் உள்ளவன் இந்த மரணத்தை வந்து அங்கீகரிப்பான்? நீ ஒரு பாஸ்டர், நீ ஒரு பிலீவர், நீ வந்து ஒரு கிறிஸ்தவன், நீ வந்து இந்த மரணம் வந்து வேணும்னு சொல்றன்னா நீ எவ்வளவு பெரிய இருதயம் கடினமானவனா இருப்ப. இதுக்கு எதிராக ஒரு குரூப் யுத்தம் பண்ணுது. அந்த யுத்தம் பண்ற குரூப்பை என்கரேஜ் பண்ணணும். ஆனா அவனை நீ கிரிட்டிசைஸ் பண்ற. எவ்வளவு ஒரு கொடூரமான காட்டு மிராண்டித்தனமான மனநிலை உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ மரணத்தை அங்கீகரிச்சு சாகாமைக்கு எதிராக பேசுவ. உனக்குலாம் உன் வீட்டுக்குள்ள ஒரு சாவு விழுன்னு வந்து மரணம் வேணும்னு சொன்னா உன் வீட்டுல ஒரு சாவு விழுன்னு நீ அங்கீகரிப்பியா? அப்போ அந்த மரணத்துக்கு எதிராக ஒரு கூட்ட ஜனம் பிரசங்கம் பண்ண எந்திரிக்குது அப்படின்னா அவனையும் போட்டு அமுக்குற. அப்போ 28 வயசுல ஒரு லேடி 30 வயசுல செத்துருக்கு. 2.5 வயசு பையன் வந்து ஒரு பிள்ளை வந்து எழுப்புற அவங்க அம்மாவை, எந்திரிக்குமா எந்திரிக்கும். அவனுக்கு தெரியல டெத்துன்னா என்னன்னு தெரியல. அப்போ அது மரணத்தின் கொடுமை. இந்த மரணத்தை பார்த்து தான் இயேசு வந்து கண்ணீர் விட்டார் பைபிள் சொல்லுது. அந்த இடத்துல 2 சகோதரிகள் இருக்காங்க, ஆண்கள் துணை கிடையாது, ஒரே ஒருத்தர் இருந்தான் லாசரு. அவன் தான் தம்பி, குடும்பத்தில் ஒரு ஆண், அவன் தான், அம்மா அப்பா கிடையாது. அந்த குடும்பத்து கூட இருந்து பார்த்துருக்கிறாரு. அவனும் செத்து போயிட்டான். அப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? அங்கே பார்த்தா ஒரு தாய், விதவை தாய், கணவன் இல்லாரு, அவனுக்கு ஒரே ஆதரவு பையன், அவன் செத்து போயிட்டான். எந்த அடிப்படையில் இதெல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் மரணத்தை விரும்புறீங்க? அதான் நோக்கம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நடக்கலை, இதுக்கு முன்னாடி 1000 லாஜிக் பேசு. மரணத்தை நீ எந்த அடிப்படையில் விரும்புற?
ஓகே. தேவன் மரணத்தை வெறுக்கிறார். சரி. நீ வந்து மரணம் வந்து வேணும்னா கட்டாயம் ஒரு புறஜாதி கூட ஐயா மரணம் தவிர்க்க முடியாதுயா, ஆனா நீங்க அதுக்கு எதிராக வந்து நீங்க முயற்சி எடுக்கிறீங்களா, எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஐயா அப்படித்தானே சொல்லுவான். ஆனா நீ பேசாத அப்படின்னா நீ புறஜாதியோட மோசமானவன், மதவெறி பிடித்தவன். அதுதான் என்னுடைய பதில். புறஜாதி வந்து ஐயா நீங்க பண்ணுங்க எங்களால முடியல, ஏதோ நாங்க இங்க சப்போர்ட் பண்றோம்யா, நீ பேசாதன்னு சொன்னா உனக்கு பின்பாக பிசாசு இருக்கிறான். அவங்க அதை கர்த்தர் சித்தம்னு அப்படி மாத்துறாங்களோ, அப்படி மரணத்தை இந்த மரணம் வந்து இந்த டைம் முடிஞ்சு போச்சு அதனால கடவுள் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. எதையுமே எனக்கு நடக்காதுன்னும் போது ஒரு நரி வந்து ஒரு பழத்தை வந்து தவி தவி பார்த்துச்சு, கடைசியில சாப்பிட முடியல, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு போயிடுச்சு. ஆனா இது கிறிஸ்தவ நரி, இது தவி தவி பார்த்துட்டு கிடைக்கலன்னு சேச்சா இது கர்த்தருக்கு சித்தம் இல்ல அப்படி போகுது, அது புளிக்கும்னு சொல்லிச்சுல. நம்மளும் கடைசியில அந்த பழத்தை எடுக்கிறது இல்ல. அந்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, 4 நரி போயிருச்சு, ஆனா நம்ம 4 பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். சோ இந்த முயற்சி எதன் அடிப்படையில் நடக்குதுன்னா ஒண்ணு கட்டாயம் நடக்கும் அப்படின்ற அடிப்படையில. எப்ப செயல் நிக்குதுன்னா, எப்ப விசுவாசம் நிக்குதோ அப்ப செயல் நிக்குது. எப்ப செயல் நிக்காம போயிட்டே இருக்குன்னா அவனுக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்றது. இப்ப நாளைக்கு யாரோ சிலர் மூலமா கர்த்தர் அற்புதம் செய்ய போறாருன்னா எதுக்கு அவன் மட்டும் பண்ணீங்க அப்படின்னு யாரும் கேட்க முடியாதுல்ல. அவன் விடாம பண்ணான்டா என்று நீதி செய்கிற தேவன் ஒரு இருக்கிறான்றதை காட்டணும்ல. 10 பேர் மண்ணை தட்டிட்டு வீட்டுக்கு போகணும், 2 பேர் உட்காந்துருக்கணும், அந்த 2 பேருக்கு அது தராது. ஸோ வந்த அன்னைக்கு நடந்திருக்குன்னா தான் எல்லாருமே வாங்கிட்டு போயிடறான்ல. ஜெயசூர்யா என்ன சொன்னார்னா, ஒரு கான்சியஸ் நமக்கு இல்லை, அதாவது இயேசு வந்து பிதாவை அறிஞ்சுக்கிட்டது மாதிரி நம்ம பெருசாக அறிஞ்சிக்க முடியல, அதனால தான் இந்த ஒரு இப்படி நம்மளால பண்ண முடியலன்ற மாதிரி அவங்க ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா இயேசு வந்து நீங்கள் சொன்ன 2 உதாரணமே அவர் உயிரோடு எழுப்பினார் இல்லையா. ஸோ அந்த கான்சியஸ் வந்து நமக்கு அது மாதிரி வரமாட்டேங்க. ஏன்னா நம்மளோட சுற்றி நிறைய கான்சியஸ் வந்து மரணத்தை பார்த்துட்டோம், சப்கான்சியஸ்லேயே பதிஞ்சிருச்சு, அதனால் ஒருவேளை கூட அந்த இதனால கூட அது தடைகள் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து தடைகள் எதுவா இருந்தாலும் ஒரு கண்டம்னேஷனுக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்தார்ல காடு, ஒரு காலத்துல மரணம் இல்லாத என்னையா பேசுறீங்க அப்படின்னு சொன்ன நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இங்க கொண்டு வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாருன்றேன் நான். ஸோ 100கணக்கான தகவல் மரணம் இருக்குன்னு பேசிருக்கு, இப்பதான் புது தகவல் மரணம் இல்லைன்ற வருது. இது கான்சியஸுக்கு போய் சப்கான்சியஸுக்கு போகும், வேலையில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான டைம் எடுத்து வரும்ன்றீங்க. சாம்பி வந்து ஐஸ்வர்யம் பேச ஆரம்பித்த போது கையில காசுலாம் கிடையாது, ஆனா இன்னைக்கு இருக்கு. நேற்று பேசுன இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு பேசுற நாளைக்கு இருக்கும். ஒரு பிள்ளைலாம் வந்து என்கிட்ட சாட்சி சொல்லுது, ஒரு சகோதரி என்கிட்ட அவங்க அப்பா இறந்தது தெரியல, அதுக்கு இறந்தான்னு மீனிங் தெரில. அவர் மார்க்கெட் போயிட்டு வழக்கமாக ஒரு பஸ்ஸில் வந்து இறங்குவாராம். இது ஸ்டாப்பில் இருந்து அவங்க அப்பா கூட வீட்டுக்கு போகுமா, அந்த பஸ்ஸில் நின்று அந்த ஸ்டாப்பில் நின்று அவங்க அப்பா வருவார் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு கூட தெரில. வீட்டில் வந்து அவங்க எல்லாரும் சொல்ல அப்பா வரப்போறாருன்னு போய் நின்றுட்டு, தங்கச்சி ஒன்று இருக்கான் அதையும் கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டு நின்றுருக்கு. என்ன சார் கொடுமை, எப்பேற்பட்ட மரணம் வந்து இந்த உலகத்தின் மரணத்தின் அதிபதினு யாரை சொல்றாங்க, பைபிள் பிசாசு. ஜீவாதிபதி யார சொல்றாங்க, இயேசு. இல்ல உனக்கு வந்து கண்ணு வந்து திறந்திருக்கா இல்ல வந்து தெரியாம போச்சான்னு தெரியல, பைபிள் வாசிக்கும் இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? அப்போ வந்து இது வந்து பிசாசோட ஒரு வக்ரம்னு தெரியலையா? என்னன்னா நீ 4 பேரை எழுப்பல விட்டுரு, உன்னை நான் மன்னிக்கிறேன், ஆனா 4 பேர் ஜெபிக்கிறவனு கட்டையை கொடுத்துக்கிட்டு இப்ப சைட்ல நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீ தான் அந்த பரிசேயன், நீ தான் அந்த மதவாதி. ஏதோ வந்து ஜெபிக்கிறான் நடக்கலன்னா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதான் கேட்குறேன், வந்து உன் வீட்டு சொத்து எதுவும் அழிஞ்சு போகுதா, இல்லை நீ பேங்க்ல போட்டு இந்த டெபாசிட் குறைஞ்சிருச்சா? அவங்க கர்த்தருடைய நாமத்தை இது பண்றாங்க, என்ன அது வந்து இப்போ நடக்காத பண்றாங்க பார்த்தீங்கன்னா அது வீணா இது பண்ற மாதிரி இருக்கு. ஏண்டா ஒருத்தன் வந்து கர்த்தர் வந்து கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டார் 28 வயசு தாயன் நீ சொல்ற, ஒன்னால நாம தூசிக்கப்படுதா? நான் வந்து உயிரோட எழுப்புவாருங்கன்னு நான் சொல்றேன், என்னால தூசிக்கப்படுதா? அப்ப அவன் செத்து போனவன்னு அழுகிறான் புறஜாதி, நீ உள்ள நுழைஞ்சுக்கிட்டு கர்த்தர் தான் இந்த மரணத்தை கொடுத்தாருன்னா அவன் கர்த்தரை காட்டுறா கழுத்து இருக்கிறேன்றான். அப்போ நீ தான் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற. நாங்க சொல்றோம் திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வந்திருக்கிறான், தேவன் ஜீவன் உண்டாயிருக்க வர்றாரு சார். அதனால வந்து
இது கட்டாயம் வந்து ஓகே சரி செய்யப்படக்கூடியதா சார். சரி ஒரு கம்பெனிலேருந்து ஜென்ரேட்டர் வாங்குறீங்க, சரி அது வந்து நல்லா ஓடுது, சரி திடீரென்று அது ஓடவில்லை, ஓகே ஸ்டார்ட் அப் பண்ணல, சரி உடனே அந்த டெக்னீஷியன் வரான், அவனுக்கு வந்து சில காரியங்கள் தெரியல எப்படி ஓட வைக்கணும்னு. சரி அவன் நல்ல மனுஷனா இருந்தால் என்ன சொல்லணும்னா, ஓகே ஜென்ரேட்டர் ஓடும் சார், அது கம்பெனி நல்ல கம்பெனி, நான் தான் சம்திங் வந்து வந்து நான் இருங்க ட்ரை பண்ணுறேன்னு பண்ணணும், என்கிட்ட தான் விஷயம் இருக்குன்னு சொல்கிறான். ஓகே இன்னொருத்த என்ன சொல்கிறான், நாங்களாம் தெளிவானவங்க தான், சரி கம்பெனி வந்து ஓடாது, இத்தனை நாளைக்கு மேலே ஓடாது அப்படின்றான். இவன் வந்து சரியான ரெப்ரசன்டேட்டிவா? ஆமாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கம்பெனியை மாட்டி விடுறான். அதான் புரியுது. அப்படித்தான் நீ செய்கிற. சரி. உன்னால் எழுப்ப முடியலன்னு கம்பெனியை மாட்டி விடுற. ஓகே இது கர்த்தருக்கு சித்தம் அப்படி போட்டு விட்டு, நான் குட் ரெப்ரசன்டேட்டிவ், சரி ஆனால் கர்த்தர் வந்து மரணத்தை கொடுத்தார். நான் என்ன சொல்கிறேன் சார், என்கிட்ட மிஸ்டேக் கூட இருக்கலாம் சார், சரி ஆனால் கர்த்தர் வந்து ஜீவனை கொடுக்குறோம் சார் நான் பேசுகிறேன். ஓகே அப்போ இவன் தான் குட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ ஜெசு சொல்கிறாரு, இந்த விஷயங்களை மாற்றணும், சில விஷயங்களை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம், கட்டாயம் ஆயிரும், அது ஒரு விஷயமே கிடையாது, இதெல்லாம் நடக்கும். சரி இப்பேற்பட்ட கொடுமையான மரணங்களை அங்கீகரித்து விட்டு, அதை அங்கீகரிப்பதும் அல்லாமல் சரி அதை எதிர்த்து பேசுகிறவர்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணுகிற சரி இத்தகைய ஜனங்கள், இத்தகைய மனிதர்கள் வந்து நிச்சயமாகவே வந்து இவங்க வந்து பரிசேயர்கள் சரிசேயர்கள். இப்போ வந்து இந்த மூத்த குமாரன் அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்கன்னா, வந்து வீட்டில் மூத்த பிள்ளை, ஓகே அவனுக்கு வந்து சேஷ்ட புத்திர பாகம். அப்படிதான் ஒவ்வொரு சத்தியத்தையும் ஓகே முதலாவது இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்து பேசும்போது கிரிட்டிசிசம்லாம் வருது. ஓகே அதை தாண்டி விடாம அவன் பேசுறான் பாருங்க, அவனுக்கு சேஷ்ட புத்திர பாவம். புரியுது. அந்த விஷயத்துல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். நாளைக்கு ஃபாலோ பண்ணி 1000 பேர் வருவாங்க, ஓகே அது வேற விஷயம். புரியுது. பட் இந்த பிகினிங் ஹேகின், கோப்லாண்ட் இவங்கெல்லாம் பட் இந்த 2 சைடும் பேலன்ஸ் பாருங்களேன். நீங்க அவங்க பரிசேயர் வேதபாரகன்றோம், அவங்க நம்மள வந்து ஃபால்ஸ் ப்ரீச்சர், ஃபால்ஸ் ப்ராப்பர்ட்ன்றாங்க. நான் வந்து பர்டிகுலரா இப்படி போகும்போது கரெக்ட். பட் இப்போ இந்த மிராக்கிளுக்கு தான் வெயிட்டிங். இந்த மிராக்கிள் நடந்துருச்சுன்னா நம்ம அடுத்த அவ்வளவுதான். அதுக்கு தான் நீங்க சொல்ல வர்றீங்க. இல்ல இல்ல, இப்ப பர்டிகுலரா சரி இவர் பரிசேயர் அவர் சேஸ் நம்ம சொல்லல. இல்ல ஓகே இந்த சத்தியத்தை யார் இருந்தாலும் சொல்றோம், ஆனா அவர்கள் பர்டிகுலர் ஆள சொல்றாங்க. புரியுது புரியுது. ஸோ எனக்கு என்ன வருத்தம்னா அதான் சொல்ல வரேன், நான் வந்து சரிப்பா நான் தப்பான ஒரு ஆளு பிரசங்கம் பண்றோம்னே வச்சுக்கோமே, ஆனா எனக்கு அந்த செத்து போறேன் மேல ஒரு அன்பு இருக்கு, கரிசனை இருக்கு, உனக்கு அது இல்லையே. அதுதான் இங்க விஷயம். நீ எப்படி வந்து ஒரு போதகன்ற இடத்துல இருந்து உனக்கு மனசு உருகலையா? சரி உன் வீட்டில் வந்து ஒன்று நடக்கும்போது இப்படிதான் நீ அக்செப்ட் பண்ணுவியா? ஓகே எனக்கு புரியல. அப்புறம் நீடிய வாழ்வுன்னு விரும்புற, சரி கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை நீட்டிக்க பண்ணுன்ற. சரி அப்போ யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப்னு பைபிளில் இருக்கு, ஓல்டு டெஸ்டமெண்ட்லேயே இருக்கு. ஓகே அதே நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற. ஸோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கு வந்து இம்மார்டாலிட்டின்னு ஒரு விஷயம். ஓகே இதெல்லாம் அன்புல இருந்து ஒரு டாக்டரின் வந்து இங்க விஷயம் கிடையாது. இட் இஸ் மேட்டர் ஆஃப் லவ். நீங்க 60 வயசுல ஒருத்தர் சாகுறாரு சார், சரி 70 வயசுல சாகுறாரு, ஓகே நல்ல வயசு சார், எதிர்த்து நல்லா வாழ்ந்துட்டாரு. சரி ஒருத்தன் வருவான் பாருங்க, வந்துட்டு எல்லாருமே சொல்லுவோம் பொதுவா, சரி நல்ல பூரண ஆயுசு சார். அதாவது இவர் வந்து இவர் சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துறோம், போதும் வாழ்ந்தது போதும். யாரோ ஒருத்தர் இவருக்கு இந்த கார் போதும்னு சொல்றாங்க, இல்லை அந்த மாதிரி வந்து போதும். ஆனா பிள்ளைகளுக்கு அது போதும். சரி வந்து சொல்றாருல, அவர் 80 வயசு நல்ல ஆயுசு, ஆமா போகட்டும், அவரும் போதும் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆனா அந்த 70 வயது அந்த மனிதன் இறக்கும் போது அவருக்கு ஒரு 60 வயதுல ஒரு மனைவி இருக்கும். ஓகே அந்த மனைவிட்ட செத்தது ஓகே தானேன்னு சொன்னா சரின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க அதுக்கு இழப்பு தானே. ஆமா 90 வயசானாலும் அவங்க மனைவிக்கு அது இழப்பு தானே. புரியுது. அப்புறம் நீங்க 90 வயது கிழவனை கூட நல்லா வாழ்ந்துட்டான் போட்டுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஏன்னா அங்க 80 வயதுல ஒரு மனைவி இருப்பான். ஓகே நீ எல்லாம் சேர்ந்தா கூட அந்த இடத்த நிரப்ப முடியாது. ஸோ எத்தனை ஆங்கிள் பார்த்தாலும் 100 வயசுல செத்த மரணம் கூட நான் சொல்றேன் வந்து மரணம் தான். ஓகே புரியுது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாவாமையில் வந்து அந்த ஏஜ் இது இப்போ நிறைய ஏஜ் ஆக ஆக ஏஜ் குறைஞ்ச மாதிரி தெரியும் அப்படிங்கிற ஒரு ப்ரீச்சிங் இருக்குல்ல. அதாவது முதுமை என்பது பழத்தை புசித்த பிறகுதான் ஆதாமுக்கு வந்த ஒரு விஷயம். ஓகே ஓகே விஷயம். மரணத்தோட ஒரு கை வியாதி, இன்னொரு கை தரித்திரம், இன்னொரு கை முதுமை,
ஓகே. இன்னொரு கை தான் மரணம், சாவு. எல்லாமே மரணம். வியாதி வந்த பிறகு மரணம் வரல. ஆதாமுக்கு மரணம் வந்தனால வியாதி வந்துச்சு. ஓகே. சாப்பிட்ட நாள்ல மரணம் வந்துச்சு, அப்புறம் தான் வியாதி வந்துச்சு. ஓகே. மரணம் வந்த பிறகு தான் முதுமை வந்துச்சு. ஸோ மரணத்தை நீங்க அழிச்சிட்டீங்கனாலே இது எல்லாமே அழியும். ஓகே. ஸோ திரும்பியும் அந்த ஒரு யங் ஸ்டேஜ், முதுமையானாலும் அந்த யங் ஸ்டேஜில் இருப்போம். அந்த கழுகுக்கு சமானமாக என் வயது மறுபடியும் வாழ வயதாய் மாறும். ஆக்சுவலி இந்த ஜோசப் பிரின்ஸ்லாம் பாருங்க 65 நினைக்கிறேன், சம்திங் 65. ஆனால் இப்போ அவரை பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாதிரி இருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தா 49 15 இருக்கீங்க, உங்களை பார்த்தா கூட அந்த ஏஜ் 30 அப்படி அந்த 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 ஒரு இது வருதா? ஆக்சுவலாக பைபிள் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணுது. ஓகே. இப்போ வந்து அது உண்மையிலேயே அது அது இது ஹேப்பனாக இருக்குதா, இல்லை நம்ம அதுக்கான மெயின்டைன் பண்ணுறோமா? அதுக்கு இப்போ ஜிம்முக்கு போகிறது, உடம்பு குறைக்கிறது, அந்த மாதிரி எதுவும் பண்ணிகிட்டு இருக்கோமான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் பலத்தின் மிகுதியினால 80 வருஷம் சொல்கிறாங்க இல்லை, 70 பலத்தின். அப்போ ஒரு 10 years பேலன்ஸிங்க ஒரு மனிதன் வந்து நான் நினைக்கிறேன் வந்து சினிமாவில் பண்ணுறாங்க. ஓகே. நான் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே, அந்த மாற்றங்கள் அல்ல. சரி. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறது. ஓகே. எங்க மாதிரி இருக்காரு இல்லை, என்னாவே அவர் இருக்கிறது. ஓகே. 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 உண்மையான அந்த அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்றீங்க. இட் இஸ் நாட் ஸ்கின் டெப்த். ஓகே. ஓகே. ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, நாலேஜ், எனர்ஜி, ஓகே, விஷனரி மைண்டு, இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த யங் ஜெனரேஷனோட இருக்கிற ஒரு அக்செப்டன்ஸு, இது எல்லாமே அந்த அந்த யூத்ஃபுல்னஸ். அப்போ கழுகுக்கு சமானன் வயது வாழ வயதாய் மாறும் என்பது வேதவசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு ப்ராமிஸ். இது ஜெசு சொல்றது, கோபோ சொல்றது கிடையாது. நான் அடிக்கடி சொல்வேன், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சோமா இருப்பா என்பது சாம்பி செல்லத்தின் எழுதின வசனம் இல்லை, யோவான் எழுதின வசனம். கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி வந்து நீ மறியாமலும் இருப்பான்றது கோபோ சொன்ன வசனம் இல்லை, இயேசு சொன்ன வசனம். கண்டிப்பா. கழுகுக்கு சமானன் வாழ வயதாய் மாறும்ன்றது ஜஸ்டின் சொன்ன வசனம் இல்லை, பைபிள் சொல்ற வசனம். ஸோ இவைகளெல்லாம் பைபிள் தான் சொல்லுது. ஓகே. ஸோ அதில் வந்து உங்களுடைய சரீர மறுரூபம் அதில் இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ சாவாமை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்ததுக்கு மூவ் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின்ஸ் இது பண்ணுறேன். பொதுவாக நீங்கள் இத்தனை வருஷம் ஊழியம் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனக்காவது ஒரு நாள் இந்த இந்த கான்ட்ரவர்சி நம்ம போகும்போது ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்னடா இது ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலைலாம் நினச்சிருக்கீங்களா? அப்படி உண்மை என்னன்னா வந்து அப்படி ஒரு நாள் கூட நினச்சிடல. அப்படியா? இல்லை, நிறைய உங்களை சுற்றி ஒரு நிறைய பார்க்கலாம்ல, ஃபால்ஸ் ப்ரீச்சர்ன்றாங்க, வித்தியாசமாக சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு எந்த அஃபெக்ட் பண்ணதில்லை? நீங்கள் அது அதுக்கு எப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? அதனுடைய சீக்ரெட் என்ன? இல்லை, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பைபிள் என்ன எனக்கு வந்து பேசிக்காக இல்லை, என்னன்னு எனக்கு தெரில வந்து. ஓகே, அது யோசிக்கிறதே இல்லை நம்ம. இல்லை, என்னென்னா வந்து நம்மளே ஒரு 23 வருஷம் இவன மாதிரி தானே இருந்தோம். சரி. அதனால் வந்து நம்ம வந்து நேராக அந்த லைட்டுக்குள்ளெல்லாம் வரல, நம்மளே வந்து ஸ்ட்ராங்காக போசணும். ஒரு டைம் புரிஞ்சுக்குவாங்கன்றது. இது வந்து ஸ்டாண்டர்டான கிரிட்டிக்ஸை பேசுகிறேன். லோஃபர் லெவலில் கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க, மரியாதை அவங்க தான் நான் போகிறதே கிடையாது. உண்மையிலே நான் கேட்க மாட்டேன், அதை கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் ஸ்டாண்டர்ட்லன்னு விட்டுருவேன். அந்த அந்த ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சுன்னா கிராஸ் பண்ணேன். ஜோவியலாக இருந்தால் சிரிப்பேன், சிரிச்சிருக்கேன். மற்றபடி பைபிள் உலகத்துக்கு மறிப்பது அப்படின்றது என்னன்னா வந்து இதெல்லாம் வந்து இன்சென்சிட்டிவ் வந்து நம்ம வந்து எதை நோக்கி போகிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே எவிடன்ஸு, இதை நோக்கி நம்ம போக வேண்டியிருக்கு. ரெண்டாவது வி ஆர் ஃபுல் டைட்டு. ஓகே. இல்லை, எப்படினாலும் நீங்கள் ஒரு வாரம் பேசும்போது என்கிட்ட ஒரு சில யூடியூப்லாம் சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து ஜஸ்டினுடைய எல்லா மெசேஜையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. அது ஏதாவது ஒரு இடத்துல பேசுவார், ஏதாவது பிடிச்சி போட்டுடலாம், கண்டென்ட்டாக இருக்கும் அப்படி இப்படிலாம் அவங்க ஒரு ஃபாலோ பண்ணிருக்காங்கல்ல. அப்படிலாம் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? இப்போ ஒரு மெசேஜ் சண்டே கொடுத்துருப்பீங்க, மண்டே ஒரு கான்ட்ரவர்சி வரும். ஆச்சா, அந்த பாவமானார் பாவியானார் கூட அதில் பேசிட்டு போக சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அதை கூட வேண்டாம் எடுத்தேன், பட் அது யாரோ ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க அப்படின்னு. பட் வருத்தப்படுற அளவுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆள்லாம் சரி வரல. ஓகே. வந்து அவங்க வந்து என்ன சொல்ல, நம்ம நல்லா பேசியிருப்போம் நினைப்போம், பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்டை மட்டும் எடுத்துட்டு அது பெரிய பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம வருத்தப்படுறதுக்கு எவ்வளோ காரியங்கள் வேணும். ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டோம், வருத்தப்படலாம். யாரோ ஹர்ட் பண்ணி பேசிட்டோம், வருத்தப்படலாம். இதுதான் பெயின். இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இவங்களாம் அந்த இடத்துக்கு நம்ம வைக்கல. இது வந்து
ஒரு 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 மார்க்கெட் பிளேஸில் ஒரு சந்தை வெளியில் பார்க்குற நபர்கள். அவர்கள் வந்து நம்மளை அங்கீகரிக்கணும்னு நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறதே தப்பு. ரெண்டாவது அவர்கள் வந்து போயிட்டு இன்னும் நம்ம வெளி இடத்துக்கு போகும்போது நம்ம இதை விட இன்னும் ஒரு இதுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய கமெண்ட்லாம் வரும். அதெல்லாம் படிக்கிற பழக்கம் படிப்பீங்களா இல்லை அதெல்லாம் விட்டுருவீங்களா? ஆக்சுவலாக நிறைய உங்களுக்கு பாசிட்டிவாக வரும், ப்ளஸ் எதிர்மறையாக வரும். நம்ம இதில் இருந்தால் வெளியில் இருந்தால் உங்கள் இதுலேயும் வரும், வெளியும் பார்ப்பீங்க இல்லையா? நிறைய இது பார்ப்பீங்களா? அதெல்லாம் வந்து பார்க்குறதே இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறப்ப கூட நினைப்பேன், எதுக்கு பாவம் இந்த அம்மா, எதுக்கு நம்ம பேரை சொல்லி இவங்க அப்படிலாம் யோசிச்சிருக்கிறேன். சரி சரி. எதுக்கு இவர் வந்து நமக்கு இது பண்ணுறாரு அப்படின்னு. மற்றபடி கமெண்ட்ஸில் வந்து என்ன சொல்ல வந்து என்ன மாதிரி சொல்லி நம்மளுடைய வீடியோவில். ஆமாம், உங்களுடைய வீடியோவில் வேறு வீடியோவில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி பார்ப்பீங்களான்னு கேட்குறேன். அது இல்லை ரெண்டையுமே பார்க்காம விட்டுருவீங்களா? ரெண்டு விஷயம். சரி, நான் வந்து என் ஏரியாவில் கரெக்ஷன் அப்படின்னு நினச்சேன்னா சரி ப்ரெசன்டேஷனை மாற்றும் நிறையா டியூன் பண்ணணும்னு நினைப்பேன். சரி, ஓகே. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை ப்ரெசன்டேஷன், இன்னும் சிறப்பாக நினைப்பேன். சரி. சத்தியத்தில் வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங், அதில் சான்ஸே கிடையாது. சரி, நான் எதை கற்றுருக்கிறேனோ அதில் வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங். சரி, நீ நம்புறியான்றது விஷயம் இல்லை, பேசுறத நான் நம்புறேன், நான் நம்புறேன், அது அதில் மாற்றம் இல்லை. ப்ரெசன்டேஷன் டியூன் பண்ணணும்னா கட்டாயம் டியூன் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய க்ரௌடு மாறிக்கிட்டே இருக்கு, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் பீப்புள் இருக்கிறான் போது இன்னும் I want to tune myself. இல்லை எதிர்மறையான கருத்துக்களை வந்து பார்க்குறீங்களா? உங்களை பற்றி வீடியோ எதாவது போட்டால் அது பார்ப்பீங்களா இல்லை பார்க்காம அவாய்ட்? ரெண்டு வகையானது இருக்குது. நீங்கள் வந்து கண்டென்ட் பேஸ்டாக எதிர்மறையாக இருக்கிறாங்க. ஓகே. கிரிட்டிசிசத்துலேயே வந்து ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறது அல்ல, அதாவது ட்ரெஸ்ஸை பற்றி அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அது வந்து வேஸ்ட், அதை பார்க்குறதே நமக்கு. கண்டென்ட் பேஸில் இருந்தால் நீங்கள் கண்டென்ட் பேஸில் இருந்தால் வந்து அது ஒர்த்தானது கூட. சரி, பட் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம். சரி, எனக்கு நிறைய வந்து நம்ம அதுக்குள்ளே போகாததுனால மிஸ் பண்ணுறோம். சிம்பிளாக பாட்டம் லைன் என்னென்னா வந்து சரி, இது வரைக்கும் நம்மளை இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன் நான் கிடையாது. சரி, பேசிக்கா அது என்னன்னு தெரியல எனக்கு. வந்து அந்த ஏரியாவில் வந்து சென்ஸே இவங்களை பற்றி எனக்கு இருக்காது. அதுக்காண்டி கோபம் வராது. ஒரு சிலர் கோபத்தில் இருப்பாங்க, அப்படி இல்லை. சரி, நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளவோ செய்த தவறுகளை கர்த்தர் வந்து மன்னிச்சிருக்காரு, மறந்துருக்காரு. சரி, அப்போ செய்யாத தவறுக்கு ஒருத்தன் பேசும்போது சரி, நம்ம அதெல்லாம் வந்து என்ன இப்படி பேசுகிறான்னு வந்தோம்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர் கேட்பார், அப்போ செஞ்சதுக்கெல்லாம் சரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார், நம்ம என்ன செய்யறது? கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் என்ன நினச்சிக்குவேன், சரி அதுக்கு பதிலாக இவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு. ஓகே. ஸோ ஒரு விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். சரி, யாராவது ஒருவர் நீங்கள் செய்யாததை சொன்னால் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் தான் முன்னே செய்யலை. அது என்ன ராபர்ட்னு கூப்பிட்டா நான் திரும்ப மாட்டேன். ஏன்னா என் பேர் ராபர்ட் கிடையாது, ஆமாம் ஜஸ்டின். சரி, அப்போ நீ வந்து நான் செய்யாத பேசுனேன், நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா நான் செய்யலை. ஓகே. அப்போ செஞ்சதை சொன்னாங்கன்னா அது கவலைப்பட மாட்டேன். ஓகே. ஏன்னா செஞ்சதை தானே சொல்கிறான். சரி, செஞ்சதை சொல்லும்போது கோவப்படுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை இல்லை. செய்யாத சொல்லும்போது கோவப்படுறதுல நியாயம் இருக்கா? ஆமாம், அதுவும் இல்லை. சரி. ஸோ ரெண்டுமே எனக்கு இந்த லைட்ரு இருக்கிறனால சரி அவங்கள வந்து அந்த விஷயத்தில் கன்சிடர் பண்ணலை. சரி, அதனால தான் வந்து நிறைய பேர் நான் ரெண்டு இடத்துல பதில் சொன்ன உடனே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஜஸ்டின் இப்படிலாம் நிறைய பேர் நிறைய போடுறாங்க, நான் யாருக்கும் பதில் சொன்னது கிடையாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு இது இருக்கு. அதோட இதையும் கட்டலாம் பார்க்குறேன். ஆக்சுவலி அந்த நீங்கள் சொல்லும் போதே அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுக்கு வந்து நீங்கள் பதில் கொடுக்குறீங்க, அது ஒரு பெரிய ரீச் ஆகுது அந்த வீடியோ வந்து. ஆக்சுவலி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, மிகப்பெரிய ஊழியக்காரர். அவர் சொன்ன உடனே பாருங்கள், இவர் டக்குனு தாங்க முடியாமல் அது அந்த ஆடியோ போட்டு வர நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலி அது என்ன அந்த டைம் வந்து ஏன் அப்படி இவ்வளோ நீங்கள் பொறுத்துட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? அவர்கிட்ட அடுத்து கொஞ்ச நாள்லேயே நான் பேசுகிறேன்னு. அவர்கிட்ட பேசுகிறீங்க? அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். ஐ ஹாவ் ஃபுல் ரெஸ்பெக்ட் ஆன் ஹிம். சரி, ஸ்டில் இப்போ நானே 2-3 இடத்துல வர உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொன்னீங்க. ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்றதுல, சரி, ஆமாம், அவர் பிள்ளைக்கு பொம்மை வாங்க போகிறது, இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள். சரி, நான் வந்து அதுலலாம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் பேச மாட்டேன். ஆமாம், ஓகே. ஐ வாஸ் நாட் அகெயின்ஸ்ட் த மேன், சரி, பட் த வேர்டு. ஓகே, புரியுது. ஏன் அந்த வேர்டு சொன்னான்னா என்னை பற்றி திட்டாரு, சரி, பிரச்சனையே கிடையாது. சரி, இது நம்மளை பற்றி திட்டம் இல்லை, ஒரு சத்தியத்தை குறித்த விஷயம். சரி, இந்த சத்தியத்தை நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்? சரி,
ஜனங்களுக்கு கொண்டு செல்கிற இடத்துல சரி வழியில வந்து ஓகே ஒரு விஷயம் வந்தா அதை நீ கரெக்ட் பண்ணு. சரி. ஒரு இளம் தீர்க்கதரிசி பட் ஒரு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் பீகாரில் அவ்வளோ தூரம் எழுப்பு கிடையாது. ஆனால் அவருக்கு நீங்கள் எதிர்த்து பேசும்போது பார்க்குறவங்களுக்கு அது வேற மாதிரி. ஆனா எப்படி பேசுனேன் நீங்க பார்த்தீங்க? ஆமாம், அதை பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். மதிப்புக்குரிய ஆமாம் 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 அப்படின்னு அவர் மேல இருக்க மரியாதையில அது ரொம்ப கான்சியஸா இருந்தேன். சரி. பால் வந்து அகரிப்பா ராஜாவுக்கு வந்து ஆன்சர் பண்ற வந்து எவ்வளவு ஒரு பொலைட்டா வித் ஆல் ரெஸ்பெக்ட் ஒரு மன்னன்ட்ட பேசுறானோ அப்படித்தான் வந்து அதுல பண்ணியிருக்கிறேன். சரி. அதுல ஒரு வரியும் வந்து அவருடைய ரெஸ்பெக்ட் இது பண்ணக்கூடாது. ஏன்னா அது இப்ப வர நாட்கள்ல நான் வந்து ஈவன் அந்த நேமையும் கூட இது பண்ணிடுறேன். அந்த யாரு நேமே நம்ம சொல்றது இல்லை. அந்த டைம்ல அந்த சத்தியம் தவறு அப்படின்ற ஒரு விஷயம் ஜனங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட பேசியிருக்கிறீங்க? அதுக்கப்புறம் பேசியிருக்கேன். என்ன சொன்னாங்க? அது பேசினேன். அண்ணே வந்து இது வந்து பேசும்போது வேற ஒரு விஷயமா பேசினப்போ பேசுனேன். இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொன்னேன், அது சொன்ன மாதிரி எங்க அவருக்கு சொல்ல பேசினேன். அப்போ வந்து கடைசியாக அப்போ வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு 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 ஒர்க்கர் ஒருத்தர் வந்து நமது பைபிள் காலேஜுக்கு வந்திருந்தார். ஓகே. அப்போ வந்து அவரை மறுபடியும் நான் ஆக்சுவலாக அந்த மினிஸ்ட்ரியில் இருந்து அப்போ அந்த கான்ட்ரவர்ஷியல் போகிற நேரத்தில் இவர் இங்கே வந்தது வந்து ஒரு இதாக இருந்ததுனால நான் திரும்ப நீங்கள் போங்க சத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்க பட் பேசி அப்போ ஃபோனில் பேசினேன். சரி. அண்ணே அவர் அங்கே வராரு அப்படின்னு. உங்கள் சம்மதி இல்லாமல் ஒன்றை செய்வது எனக்கு விருப்பம் சரி அப்படின்னு வேற விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன் இந்த ட்ரூத்தை பற்றி ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்கள்கிட்ட பேசணும்னு. சரி. சரி பேசுவோம் அப்படின்னாரு. பட் அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. பட் வந்து அதெல்லாம் வந்து ஒரு வெரி வந்து என்ன சொல்ல வந்து ஒரு நோபலான ஒரு ரேப்போ வந்து. ஓகே ஓகே. அதற்கு முன்பாக ஒரு முறை நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன். சரி. அது ரெண்டுமே நான் ஃபோன் பண்ண காலில் இட் கேம் டு மீ. ரெண்டாவது கால் மட்டும் நான் அந்த ஒரு விஷயத்த பேசுகிற காசு. முதல் கால்லாம் இன்னொருத்தர் மீடியேட்டராக இருந்து. சரி. பட் இருந்தாலும் அவருடைய ஊழியத்தில் நிறைய இம்பாக்ட் நீங்கள் பேசும்போது கூட தெரிஞ்சது. அவரை பற்றியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது அதுவும் உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? இல்லை இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணதில் நிறையா பேசியிருக்கோம். ஆமாம் ஆமாம். பர்சனலாக வந்து நான் மினிஸ்ட்ரியில் வந்து ஏன்னா அவரோட மெசேஜஸ் பெரிய அளவில் நிறைய கேட்டது கிடையாது. சரி. பட் அந்த புக்கு படிச்சிருக்கிறேன். அவருடைய வந்து அவர் வந்து நிறைய மினிஸ்ட்ரிக்கு நிறைய இது பண்ணுவார், பணங்கள் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவார் தனக்கு. இதை விட அது மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கலாம். பட் வந்து கோட்பாடுகள் நான் சொல்ல வந்து சில விஷயங்கள்ல வந்து அது சொல்ல வரேன். நீங்க ஒரு பெரிய ஆளை கம்பேர் பண்ணாங்க, இஸ் லெஜண்ட். சரி ஓகே. நம்மலாம் வந்து பிகினர். ஓகே. அது எந்த மாற்றம் கிடையாது. அந்த டைம்ல அந்த விஷயம் ஓகே சத்திய அதாவது வந்து இயேசு பாவமானார். ஓகே. பைபிள் சொல்லிச்சு நம் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பைபிள்ல இருக்கு. ஓகே அப்படின்ற பேசின விஷயம். அது மாதிரி பாஸ்டர் டி மோகனோட உங்களுக்கு நல்ல ஒரு ராப்போ உண்டா? இல்லை அவங்ககிட்ட நான் வந்து ஈவன் ஐ டிட் நாட் ஈவன் சி ஒன் டைம் கூட இல்லை. சரி. பட் அவங்கெல்லாம் வந்து தே ஆர் த ஒபீடியன்ட் மேன் ஆஃப் காட் அப்படி தான் பார்ப்பேன். ஓகே ஓகே. நம்மலாம் வந்து லாஸ்ட் பெஞ்சிலேருந்து வந்தவங்க. ஓகே. சாவாமை பத்தி அவங்க ஒரு எதிர்ப்பு இல்லை பொதுவாக நான் அவரை பற்றி அதனால கேட்குறேன். தனிப்பட்ட விஷயம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உலகத்தில் வந்து பாவங்கள் அது இதெல்லாம் அறியாமலே அந்த ஒரு ஹைஜீன் வேர்ல்டில் வந்த ஆட்கள் அப்படின்னு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் செகண்ட் பெஞ்ச் நம்மலாம் வந்து வேற மாதிரி செட்டு. ஸோ அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம அது எப்பவுமே கொடுக்கணும். தே ஆர் ஒரு மனிதன் கடவுளோட பேசாமல் ஒரு இடத்துக்கு வர முடியாது. சரி. அதை வந்து நம்ம அது அகஸ்டினா இருக்கட்டும் டிமோனா இருக்கட்டும் தேவன் தெரிந்து கொள்ளாமல் ஒரு மனிதன் இந்த இடத்துக்கு வர முடியாது. சரி. அவங்கெல்லாம் வந்து ஏதோ வந்து கடின உழைப்புலலாம் வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி தே ஆர் டாக்கிங் வித் காட். ஓகே ஓகே. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா வந்து அப்போ தேவன் இதை பேசவில்லையா அப்படின்னா மோசேட்ட தேவன் பிரமாணத்தை தான் பேசினாரு, முகமுகமாக பேசினான். சரி. ஆனால் கிருபையை மோசே மூலமாக தேவன் வெளிப்படுத்தலை. ஓகே. அது ஒரு டைம்ல வெளிப்படுத்துறாரு, ஏசாயாட்டோன்னு வெளிப்படுத்துறாரு. ஸோ அவங்க மேல ஒரு பெரிய ஆனர் என்ன, தே ஆர் த பீப்புள் ஹூ ஆர் டாக்கிங் வித் காட். ஓகே.
சும்மா போட்டுக்கிட்டு எனக்கு வந்து ஊழியர்களை வந்து தரத்தை குறைத்து வந்து ட்ரீட் பண்ணுறதுல வந்து அவர்கள் நம்மளை ட்ரீட் பண்ணால் கூட பரவாயில்ல. சரி, நம்ம வந்து சீனியர்ஸ் எப்படி வந்து இப்போ வீட்டில் வந்து நம்ம ஃபாதரோ பிரதரோ நம்மளை திட்டுறே இல்லையா, ஒன்றும் பதிலுக்கு நீ ஒரு ஆளாயான்னு பேசுகிறோமா, பேச மாட்டோம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்லி தே ஆர் எல்டர்ஸ். அதை வந்து வி ஹாவ் டு அக்செப்ட் இட். ரைட்டாக இருக்கலாம், ராங்காக இருக்கலாம், வேற விஷயம். சப்ஜெக்ட் ஒன்று தெரிஞ்சனால நம்ம வந்து அவங்களுக்கு மேலே கிடையாது. ஓகே, ஸோ நீ இப்படி எடுத்துக்கலாமா? அடுத்தடுத்த வர ஜென்ரேஷன் வந்து உங்களையும் தாண்டி கூட ரெவல்யூஷன் தாண்டி கூட இல்லை, தாண்டி தான் இருப்பாங்க. ஓகே ஓகே.